இந்த லேடி ஒரு பையன் கிட்ட பேசுறத இந்த லேடியோட பொண்ணு நோட் பண்றா. இந்த அம்மா டெய்லியுமே ஒரு பையன் கிட்ட பேசுறத பார்த்த இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்து அழ ஆரம்பிக்கிறா. இந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் நல்லா குடிச்சிட்டு இந்த அம்மாவை சரியா பாத்துக்காதனால இந்த அம்மாவும் அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறா. இவங்க 2 பேருமே லாட்ஜ்ல ஒன்னா இருக்கிறாங்க. அதான் அந்த பையன் வீடியோ எடுக்கிறான். அதுக்கு இந்த அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவை கட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இல்லாத நேரமா பார்த்து இந்த அம்மாவோட பொண்ணு அவங்களோட போனை வாங்கி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மெசேஜ் எல்லாம் பாத்துடுறா. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்டே சொல்லிடுறா. அவங்க அப்பா இந்த அம்மா வேலை பார்க்குற இடத்துலலாம் சொல்லிடுறாங்க. இந்த லேடி கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருமே இந்த அம்மா கிட்ட வந்து இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதான்னு காரி துப்புறாங்க. இந்த லேடி பழகுற அந்த பையன் இந்த லேடியை கூப்பிட்டு நம்ம 2 பேர் பழகுறது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க பொண்ணு எனக்கு கால் பண்ணி ரொம்ப கத்துனாங்கிறத சொல்றான். இவளுக்கு அவமானம் தாங்க முடியாம தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தணும்னு அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் செஞ்சுட்டு வந்து தரா. ஆனா அடுத்த நாள்ல இருந்தே இந்த பொண்ணுக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த வயிறு வலி ரொம்ப சிவியர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. நம்ம பொண்ணு இறந்து போயிட்டாலேன்னு இந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவனு வீட்டுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு போறான். அந்த வீட்டுல அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஒரு சிப்பு ஒண்ணு கிடைக்குது. அந்த சிப்ப அந்த போன்ல எடுத்து போட்டு பார்த்தா அவன் இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி இவங்க பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்திருக்கான். தன்னோட மான போகுதேன்னு இவங்க தான் ஐஸ்கிரீம்ல எலி மருந்தனா வச்சு அந்த பொண்ணை கொன்றுப்பாங்க. அவனுக்காக தன்னோட பொண்ணு வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டோமேன்னு இவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.